இந்த வீடியோ நம்ம எல்லாருமே நிறைய பேர் பார்த்துருப்போம். இன்றைக்கி தான் ரீசெண்டாக நடந்தது. தெரியாதவங்களுக்கு இது என்ன வீடியோ அப்படின்னா, துபாரே எலிஃபண்ட் கேம்ப் அப்படின்னு ஒரு கேம்ப் இருக்குது. அங்கே 2 யானைங்க வந்து சண்டை போடும்போது பக்கத்தில் ஒருத்தங்க குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மேலே ஒரு யானை விழுந்ததுனால அவங்க பரிதாபமாக உயிர் இழந்துட்டாங்க. அது அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடியே. யாருன்னா சென்னையை சேர்ந்த, அதாவது சென்னையில் இருக்க பல்லாவரத்தை சேர்ந்த ஒரு பெண் தான் இந்த சம்பவத்தில் வந்து இறந்துருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே நடந்ததுன்னா, மைசூர்லேருந்து நம்ம கூர்க் போகிற வழியில் இருக்கிற துபாரே எலிஃபண்ட் கேம்ப் அப்படின்னு நடக்குது. ஸோ இதை பற்றி நான் ஏன் பேசுகிறேன்னா, ரீசெண்டாக ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி தான் நான் துபாரே எலிஃபண்ட் கேம்புக்கு போயிருந்தோங்க. அந்த ட்ரிப்பில் எங்கே போனாலுமே காசு பிடுங்குறது தான் குறியாக இருந்தாங்க. அதேமாதிரி இந்த எலிஃபண்ட் கேம்ப் போகும்போதும் அங்கே வர டூரிஸ்ட்டெல்லாம் எப்படிலாம் காசு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட கற்றுக்கலாம். ஒரு காசு எப்படிலாம் காசு பிடுங்கலாம் அப்படின்றத அவங்ககிட்ட கற்றுக்கலாம். யானைக்கு வந்து ஒரு சாப்பாடு வச்சுருக்காங்க, அதை கொடுக்குறதுக்கு ₹50 கேட்டாங்க. அதுமாதிரி இந்த கேம்பில் வந்து ஆறு ஓடிட்டு இருந்தது. அங்கே வந்து யானையெல்லாம் வந்து குளிப்பாட்டுவாங்க. ஸோ யானை பக்கத்தில் வந்து நீங்களும் குளிப்பாட்டலாம், ஒரு ஆளுக்கு வந்து ₹200 தரணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா மொத்தமாக டோட்டலாக ஒரு ஃபேமிலியே இறங்கி அவ்வளோ யானைகள் வந்துட்டு போயிட்டுருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டேஞ்சரஸாக இருந்தது. ஏன்னா விலங்குகள் வந்து ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது. அதோட பிஹேவியர் எப்போ வேணால் சேஞ்ச் ஆகலாம். அப்படி இருக்கும்போது ₹200 வாங்கிட்டு அவங்க உயிரோடு விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு டோட்டல் ஃபேமிலியே உள்ளே இறங்கி யானை பக்கத்தில் நின்று ரொம்ப பக்கத்தில் போயிட்டு குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போதே எங்களுக்கு இதுக்கு காசு தரணும் பார்க்கவும் ரொம்ப டேஞ்சரஸாக இருந்து நாங்கள் போகலை. அப்போவே நான் யோசித்தேன், இந்த மாதிரிலாம் நிறைய டேஞ்சரஸாக இருக்க பார்க்குறதுக்கு இதெல்லாம் எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். பட் இப்போது ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. அதனால் இது முழுக்க யார் காரணம்னா, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க தான். அவங்களோட காசு சம்பாதிக்கணுங்கிற பணத்தாசை தான் இதுக்கு முழுக்க காரணம். அவங்கள உள்ள யானைகள் பக்கத்தில் அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. ஸோ டூர் அந்த மாதிரி பிளேஸஸ் போகிறவங்க, எலிஃபண்ட் இந்த மாதிரி விலங்குகள் இருக்கிற பிளேஸஸ் போகிறவங்க பத்திரமா போயிட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கான விஷயங்கள் இறங்க வேண்டாம் அப்படின்றத ஒரு கோரிக்கை. டூர் போகிற இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணலாம். பட் இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள் அதுவும் நம்ம காசு கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் தவிர்க்கலாம். ஸோ நம்ம ரீசெண்டாக நான் இப்போ போயிட்டு வந்தேன். அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. ஸோ இப்போ தான் நம்ம போயிட்டு வந்தோம், அந்த இடத்துல இப்படி நடந்திருக்கு, அதுவும் நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கு நடந்திருக்குன்ற போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ சேஃபாக இருங்க எல்லோரும்.